அண்ணே, உன்னை பார்க்காம சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு இனியா ஒரே அடம் அண்ணே. அதான் கூட்டிட்டு வந்தேன். ஆமா வக்கீலு, நான் உன்னை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்றேன். இவங்க யாரும் என்னை கூட்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க வேணும்னு பண்ணலடா. அப்பாவை அந்த நிலைமையில பார்த்தா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல, அதுக்காக தான். உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அப்பா, இனிமே யாரும் வேணாம், நீயும் நானும் மட்டும் போதும். எனக்கும் ஓவியாவுக்காகவும் தானே நீங்க இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. எனக்காக தானே நீங்க ஊருக்கே வந்தீங்க. நமக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா, நம்ம இங்க இருந்து போயிடுவோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா உனக்காக எது பண்ணாலும் அது எனக்கு சந்தோஷம்தான். உனக்கு சந்தோஷம்தான்ப்பா, ஆனா நீ கஷ்டப்படும் போது என்னால அதை பார்க்க முடியல. அன்பாண்டி, கலை, பாரதி யாரும் வேணாம், எனக்கு நீ மட்டும்தான்ப்பா வேணும். உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த பாரதி தான். அது ஒன்றும் இல்லைண்ணே, பாரதி தான் செயின் எடுத்து ஒளிச்சு வச்சது. அது அன்பன்னிக்கு தெரிஞ்ச உடனே அண்ணி அவனை சத்தம் போட்டாங்க. அப்பா, எனக்கு உன் சந்தோஷம் தான்ப்பா முக்கியம். நீ யாருக்காகவும் கஷ்டப்பட வேண்டாம். என்ன நீயா பேசுற? உங்க அப்பா ஒரு சூப்பர்மேன், உனக்கு தெரியும்ல. அது இல்லடா, எப்பவும் நாமளே அடிச்சிட்டு இருக்க முடியாது இல்ல. எப்பவாது நாமளும் அடி வாங்கணும். நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் வக்கீலு, ஆனா எனக்கு நீ மட்டுமே போதும். நீ இல்லனா என் நிலைமை என்ன? இனியா, உண்மையை சொல்லணும்னா அப்பா தான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற. நானும் அரசியும் பிரிஞ்சதுனால உனக்கு ஒரு அம்மாவோட அன்பு கிடைக்காமலே போயிருச்சு. அதே மாதிரிதான் ஓவியாவுக்கும் என்னோட அன்பு கிடைக்கல. உனக்கு அம்மா, தம்பி, தங்கச்சின்னு ஒரு நார்மலான லைஃப் கிடைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். அது இப்பதான் நடந்திருக்கு. இதுல சில பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். நாம தான் அதையெல்லாம் தாண்டி வரணும். அன்புக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். கலையும் பாரதியும் உன்னை விட சின்னவங்க, நீ தான் அவங்கள விட பெரியவன். அவங்கள புரிஞ்சு நடந்துக்கணும். இல்லப்பா, எனக்கு அவங்க வேண்டாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்ளோ பிரச்சனையும். தங்கம், அப்பா கிட்ட நல்லபடியா பேசு, அதை விட்டுட்டு. சாரிப்பா. ஹேய், பரவாயில்லடா. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது நீதான். உனக்கு எது சரியோ அதை தான் அப்பா பண்ணுவேன். அப்பாவை நம்பு. அப்பா, எனக்கும் உன்னதான்ப்பா ரொம்ப பிடிக்கும். எப்போ நீ என் கூடவே இரு, எனக்கு அது போதும். பாரதி, சாப்பிட்டியா? பாரதி, உனக்காக இங்க பாரு, தாத்தா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ம். பாரதி, எதுக்கு அழற? அழாதரா. என்ன ஆச்சுப்பா? நீ எதுக்கு அழற? அழாத. அம்மா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணலாமா நீ? செயின் எடுத்து ஒளிச்சு வச்சது தப்பு தானே? தப்புதான். நீ அம்மா கிட்ட சாரி சொன்னியா? சொன்னேன். அம்மா என்ன சொன்னாங்க? எதுவுமே பேசல தாத்தா. சரி விடு, அம்மா கிட்ட நான் பேசுறேன். உன்கிட்ட பேச சொல்றேன், சரியா? அம்மா என்கிட்ட பேசுவாங்களா தாத்தா? நீ அம்மாவோட செல்லண்டா, உன்கிட்ட பேசாம இருப்பாங்களா? அதான் என் கூட சண்டை போட்டுட்டு பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அதெல்லாம் சும்மாடா. உன்கிட்ட பேசாம அம்மாவால இருக்க முடியுமா? கண்டிப்பா பேசுவாங்க.
இந்த சாக்லேட்டை வாங்கிக்க. அம்மா வந்து உன்கிட்ட பேசலனா நீ என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? ம். அவன் பண்ணது தப்பு தான், அதுக்காக அவன்கிட்ட பேசாம இருப்பாளா? ஏங்க, குழந்தைங்களை எப்ப கண்டிக்கணுமோ அப்ப கண்டிக்கணும். அன்பு கரெக்டா தான் செஞ்சிருக்கா. பாரதி, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கல. சரி, அக்கா எங்க? அக்கா உள்ள ஹோம்வொர்க் பண்றா. ஓ, வாங்க. வா போலாம். டேய் பாரதி, சாக்லேட் யார் கொடுத்தா? தாத்தா கொடுத்தாங்க. தாத்தாவா? எந்த தாத்தா? ம். இல்லடா, உனக்கு தான் தாத்தாவே கிடையாதே, பாட்டி மட்டும் தானே, அதான் கேட்டேன். தாத்தா அம்மா கிட்ட பேசி என் கூட பேச சொல்றேன்னு சொல்லிருக்காங்க. இன்னுமா நீ அவங்கள நம்புற? அவங்களுக்கு நீயும் கலையும் வேணாடா, உங்க அம்மா மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். எப்படி சிவத்தையும் உங்க அம்மாவையும் சேர்த்து வச்சாங்கன்னு பார்த்தல்ல. இனிமே உன்னையும் கலையையும் ஏதாவது ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவாங்க. நான் ஹாஸ்டலுக்குலாம் போக மாட்டேன். நீ சொன்னா அவங்க விட்டுருவாங்களா? பாரதி, யாரையும் நம்பாதடா. உங்க அம்மா பேசலனா கூட பரவாயில்ல, இவங்களெல்லாம் நம்பின உன் நிலைமை அவ்வளவுதான். பாத்துக்கோ. டாக்டர் வந்தாங்களா? எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு கேட்டியா? எத்தனை தடவை சொன்னேன் டாக்டர் கிட்ட கேட்க சொல்லி, ஏன் கேட்கல? மறந்துட்டியா? ஞாபகம் இருந்துச்சு, நான் தான் கேட்கல. ஞாபகம் இருந்துச்சா? அப்புறம் ஏன் கேட்கல? எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதான். பிடிச்சிருக்கா? எது? இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறதா? முன்னெல்லாம் உன்னை பார்த்து பேசணும்னா ரொம்ப தயக்கமா இருக்கும். இங்க நீ என் கூட இருக்க, நான் பேசலைனாலும் என் கூட பேசிக்கிட்டே இருக்க, என்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு போன பிறகு நானே பாஸ்கரை பெயில் எடுத்து குத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் சரியான பிறகு சொல்றேன், இந்த பக்கம் வந்து குத்திட்டு போன்னு சொல்லான்னு இருக்கேன். இந்த வாய் தான் வக்கீல் உனக்கு போட்டேன்னா. அப்படியா? என்ன சிவம், நான் கூட நீ பெட்ல படுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸா இருப்பேன்னு நினைச்சேன். நீ என்னடானா உன் பொண்டாட்டியோட உட்கார்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்காக இங்க வந்த? என்னப்பா இப்படி போய் கோவப்படுற? என்ன இருந்தாலும் நீ என் முன்னாள் புருஷன்ல, உன்னை பார்த்து ஒரு 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு போலான்னு வந்தா நீ என்னடா நான் இப்படி கோவப்படுற? யாரு நீ ஆறுதல் சொல்ல வந்த? என்ன குத்துன பாஸ்கரம் உன் வீட்டுல ஒளிச்சு வச்சிருந்த ஆள் தானே நீ? உனக்கு ஏன் மேல அக்கறையா? என்ன சிவம், நீயே ஒரு வக்கீல், நீயே என்கிட்ட இப்படி பேசலாமா? உன் வைஃப் தான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு பேசுறானா, நீயும் அதே மாதிரி பேசுற. அவன் என்னோட கிளையண்ட்டுப்பா. சரி விடு. இப்போ உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தா இதுல நீ என்ன பண்ணிருப்ப? நான் அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பேன். நானும் அப்படிதான் பண்ணிருப்பேன். ஆனா அவன் குத்த வந்தது ஒன்ன இல்லல்ல, யாரையோ குத்த போனப்ப நீதான்
அப்படியே பெரிய ஹீரோ மாதிரி உள்ள வந்து அந்த குத்த வாங்கிக்கிட்ட. உனக்கு குத்துனதுக்காக பாவம் பாஸ்கர் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டான் தெரியுமா? இப்போ உனக்கு என்ன வேணும்? அவர் கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படலான்னு நினைச்சியா? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. அவர் நல்லா இருக்காரு. இன்னைக்கோ நாளைக்கோ நாங்க வீட்டுக்கு போயிடுவோம். நானும் அதுக்காக தான் வெயிட் பண்றேன். இங்க பாரு அரசி, இது வரைக்கும் நீ பார்த்த சிவம் வேற, இனிமே நீ பார்க்க போற சிவம் வேற. ஐயோ பயந்துட்டேன்பா. இது உன்னோட ஓன் டயலாகா இல்ல உன் ஆசை வைஃப் எழுதி கொடுத்ததா? உனக்கு என்ன பிடிக்கல, என்னை இரிட்டேட் பண்ணி சந்தோஷப்படுவ அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப ஒருத்தன் என்னை கத்தியால குத்துனான்னு தெரிஞ்சும் அவனை வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னையும் அந்த ராஜசேகரையும் எப்படி நான் ஓட விடுறேன்னு மட்டும் பாரு. அப்படியா? என்ன பண்ணுவ? இனிமே நீ எந்த கேஸ்லயும் ஆஜராக முடியாதபடி நான் பண்றேன். இப்படி இப்படி உன் பக்கத்துல பொண்டாட்டி இருக்கான்றதுக்காக ஹீரோயிசம் காமிக்கலான்னு என்ன வேணா பேசுற. உன்னால எங்களை ஒன்னும் பண்ண முடியாது. அதான் பேசியாச்சுல்ல, கிளம்பு. ஆமாமா, நான் கிளம்ப வேண்டியதுதான். ஒரு நிமிஷம். ஹே, இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. இது ஒன்னும் தேவையில்லை, நீயே எடுத்துட்டு போ. ஓகே, நோ ப்ராப்ளம். ஹே சிவம், அப்படியே போயிட்டு இருந்த ஃப்ளோல நான் ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன், அதை மறந்தே போயிட்டேன். உனக்கு அடிப்பட்டது தெரிஞ்சதும் ஓவியா பயங்கரமா துடிச்சே போயிட்டா. சரி சரி, நான் வந்த வேலை முடிஞ்சது, நான் கிளம்புறேன். அரசி, கூப்பிட்டியா? எனக்கு ஓவியாவை பார்க்கணும். என்ன நீ இப்பதான் என்ன ஓட ஓட விரட்டுவேன்னு உட்காந்து பயங்கரமா டயலாக் எல்லாம் பேசின. இப்ப என்னடா நான் உட்காந்து ஓவியாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க? இங்க பாரு அரசி, அது வேற. எனக்கு ஓவியாவை பார்க்கணும். ஆக்சுவலா நானே அவளை கூட்டிட்டு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா எப்போ இவ்ளோ பேசுனியோ, இனிமே உன்னால அவளை பார்க்கவே முடியாது. இங்க பாரு அரசி, அவளை பார்க்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை இருக்குதா? ஆனா உன் வீட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ஓவியாவை உன்னால பார்க்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். இங்க பாரு சிவம், என்கிட்ட இனிமே நீ பேசுறதுக்கு முன்னாடி ஓவியா இருக்கான்றத நீ கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பேசு. ஏன்னா கஷ்டம் உனக்கு தான். அன்பு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவனோட பாதி உயிர் என்கிட்ட தான் இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் என்ன நினைச்சாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. உன் ஹஸ்பண்டுக்கு அப்பப்ப இது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. அடிக்கடி கொஞ்சம் மறந்துடுறான். டேக் கேர். பாய். ராஜு, எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? விடுங்க, எல்லா சமயமும் நம்மளே ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா சமயமும் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா நம்மளே தேடி போய் ஒரு தோல்வியை வாங்கணும்னு அவசியம் இல்ல. தோத்ததும் இல்லாம நேத்து அந்த சிவத்தை ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சவால் விட்டு வந்திருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? கோர்ட்டு பக்கமே தலை காட்ட முடியல. முதல்ல எல்லாம் என்ன மாதிரி கேஸ் எல்லாம் டீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாஸ்கர் மாதிரி ஒண்ணும் இல்லாத கேஸ் எல்லாம் இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒண்ணு அதுல பணம் வரணும், இல்லனா புகழ் வரணும், இல்லனா பர்சனலா ஒரு திருப்தியாவது இருக்கணும். இதுல எதுவுமே கிடையாது. ஸ்டேஷன்ல இருந்து ஜட்ஜு கிட்ட பேசியிருக்காங்க. அவர் என்கிட்ட வந்து வார்னிங் கொடுக்கற மாதிரி பேசுறாரு. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராஜு, எதுக்கு நீங்க இதுக்கு போய் டென்ஷன் ஆவறீங்க?
அந்த சிவத்தை நான் சிவம் 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 இன்னொரு தடவை உன் பேரை சொன்னேன்னு வையேன், எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்த கோவம்லாம் நியாயம்தான். இந்த கோவத்தை தான் நம்ம அவன் மேல காட்ட வேண்டாமா? இங்க பாரு, எனக்கு சிவத்தை ஜெயிக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னோட கேலிபருக்கு சிவன் தகுதியான ஆளே கிடையாது. அவன மாதிரி ஒரு சின்ன லாயர் கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதே எனக்கு அசிங்கமா இருக்கு. அத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. அது இல்ல ராஜு. இங்க பாரு அரசி, சும்மா சும்மா காரணத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. உண்மையை சொல்லிட்டா, நீ அவனை கண்டுக்காம இருந்திருந்தாவே அவனே காணாம போயிருப்பான். அவனை நோண்டி நோண்டி நீ அவனை பெரிய ஆள் ஆக்கிட்ட. ஒவ்வொரு தடவையும் அவன்கிட்ட பல்பு வாங்குறப்போ அவன் ஹீரோவாயிடுறான், நம்ம ஜீரோவாயிடுறோம். உங்களுக்கே தெரியும் எனக்கும் அவனுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு. என்ன ஆனாலும் சரி, அவனை நான் ஜெயிச்சே ஆகணும். அது உன்னோட லட்சியமா இருக்கலாம், எனக்கு அதெல்லாம் கிடையாது. இது இப்படியே போச்சுன்னா நம்ம 2 பேருக்கும் சரிப்பட்டு வராது. என்ன சரிப்பட்டு வராது? ஏன் ராஜு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீயா அவனான்னு பாக்கும்போது அவன் தான் எனக்கு புத்திசாலியா தெரியறான். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? அவன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கணும்னு பாக்குற. அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் சந்தோஷமா இருக்கான். நீ என்னடானா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்ப பாரு அவனை பத்தியே யோசிச்சு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இல்ல ராஜு, இங்க பாரு ராஜு, நீ எனக்கு முக்கியம். அந்த சிவத்தை உன் மனசுல இருந்து மொத்தமா தூக்கி போட்டுட்டு என் கூட வாழ்க்கையை நடத்து. அது வரைக்கும் நம்ம தள்ளியே இருக்கலாம். ஐயோ, அவனுக்கு என் மனசுல கொஞ்சம் கூட இடம் கிடையவே கிடையாது. இடம் இல்லதான், ஆனா அவன் அழிக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருந்தானா நான் எப்படி உன் கூட வாழ முடியும்? சொல்லு, நீயே யோசிச்சு சொல்லு. வேணும்னா உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போ. அங்க போய் சிவத்தை என்னெல்லாம் பண்ணலான்னு ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு, நான் வரேன். சரியா? காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் சிவம் உட்கார்ந்தானா நின்னானா சாப்பிட்டானான்னு உன்ன மாதிரி ஐயோ என்னால எல்லாம் யோசிக்க முடியாது. ஆளை விடு. என்ன உனக்கு என்ன? ஏய், நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம்னா ஓரமா வந்து நின்னு உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க ஏது பேசுறாங்கன்னு வேடிக்கை பார்க்க தோணுமா? உனக்கு கொஞ்சம் கூட டீசன்சியே இல்லையா? இதான் உன் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? சரி சொல்லு, என்ன விஷயம்? ஏதாவது சொன்னா உடனே மூஞ்சி தூக்கி வச்சுக்குவா. சொல்லு, என்ன விஷயம்? டாடி. என்ன டாடி? இல்ல, டாடிக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கார்ல. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? அப்பாவை பார்க்கணும். என்ன புதுசா ஆரம்பிக்கிற? ஏற்கனவே ஒருத்தி அப்பா அப்பான்னு சொல்லி என் முதுகுல குத்திட்டு போனது போதாதா? இப்ப நீ வேற. அதெல்லாம் ஒண்ணு பார்க்க தேவையில்ல, போ. மம்மி, நான் அங்கே போய் இருக்கணும்னு சொல்லல. டாடிக்கு அடிபட்டிருக்கு, போய் ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேனே. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. மம்மி, நீங்களும் என் கூட வாங்க, நான் உங்க கூடவே வந்துடுறேன். ஏய், நான் உன்னையே போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடா என்ன வேற வான்னு சொல்ற? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, போய் கிளம்பு. மம்மி, என்ன? எனக்கு டாடியை பார்க்கணும். என்ன சொன்ன? எனக்கு டாடியை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் முடியாது, நான் டாடியை பார்க்கணும். எப்ப பாரு டாடி டாடின்னு. இன்னொரு தடவை உன் பேச்சு நீ எடுத்த, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழிய பாரு. ஓவியா, சொல்லு ஓவியா. எதுக்கு அழுற? நான் டாடிய பார்க்கணும். அழுவாத, அப்பா நல்லதா இருக்காங்க. எனக்கு டாடிய உடனே பார்க்கணும்.
அப்படின்னா நீ அம்மா கிட்ட பேசு. நான் மம்மி கிட்ட கேட்டேன், மம்மி முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ அப்பாவை பார்க்கணும்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணு, அதெல்லாம் பண்ணல நினைக்கிறியா? அம்மா என்ன அடிச்சிட்டாங்க தெரியுமா? அம்மா இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறாங்களா? ஆமா, மம்மி ரொம்ப கோவப்படுறாங்க. ராஜசேகர் அங்கிளுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி சண்டை வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இனியா. நீ கவலைப்படாத ஓவியா. அப்பா குணமாகி வீட்டுக்கு வந்த உடனே நான் அப்பா கிட்ட இத பத்தி பேசுறேன். டாடியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் உடனே அவரை பார்க்கணும். அழாத ஓவியா. டாடிக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல ஓவியா. இன்ஜுரி ரொம்ப பெருசுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. இப்ப எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அதை நினைச்சாலே அந்த ஆள் கத்தி எடுத்து அப்பாவை கொத்தின உடனே ஒரே ரத்தம். ஆனா அன்பாண்டி தான் டக்குன்னு அப்பாவை கார்ல கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்பாவை காப்பாத்திட்டாங்க. டாடி என்னை பத்தி கேட்டாரா? அப்பா உன்னை பத்தி யோசிக்காத நாளே கிடையாது. நாங்க எப்ப என்ன பேசினாலும் உன்னை பத்தி தான் பேசுவோம். நம்ம ஸ்கூல கட் அடிச்சுட்டு அங்க வந்துட்டோமா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாத. ஏற்கனவே அம்மா உன்கிட்ட கோவப்படுறாங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணனா அம்மா அவ்வளோதான். அம்மா என்ன செய்வாங்கன்னு தெரியாது. கொஞ்சம் பொறுமையா இரு ஓவியா. சரி இனியா, நான் டெய்லியும் டாடிக்காக ப்ரே பண்றேன்னு சொல்லு. சரி ஓவியா. நான் டாடியை ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் ஓவியா. பாய் இனியா. பாய் ஓவியா.